2 வாரத்துல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு பிறக்க போற குழந்தை பொன் குழந்தை தான் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு என்னை நீ கடத்திட்டு இந்த ஊரை விட்டு போற மாதிரி ஹரியானா கோடி போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான போட்டிருப்பான். நம்ம ஹீரோ சொல்றது கரெக்ட் தான். நம்ம பிறக்க போற குழந்தை பொன் குழந்தை தான் தெரிஞ்சுன்னா அவங்க அப்பா நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல கத்தியில வச்சு அங்கிருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா போற வழியில நான் கூட வந்தேன்னா எங்க அப்பா என்னைய வச்சு அவனை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் நம்ம குழந்தை உயிரோடு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு அங்கிருந்து வர சொல்லிடுறான். ஹீரோவை அங்கேயே தள்ளி விட்டு அடிச்சு போட்ட மாதிரி பிளான் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் ஹீரோவும் மட்டும் அந்த பொண்ணை தேடி போற மாதிரி பிளான் பண்ணிருப்பான். ஹீரோட அப்பாவும் பையனை கூட்டிட்டு ரூமுக்கு போய் செக் பண்றாங்க அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணும்போது அவங்க ஹரியானுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா கண்டுபிடிச்ச உடனே அங்க போயிட்டு இருக்கும்போது தாபால நம்ம ஹீரோவும் அந்த குழந்தை எல்லாத்தையும் பாத்துறாங்க. பார்த்த உடனே வேற யாருக்கிட்டையும் அவங்க மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அவங்க தப்பிக்க வச்சிருவாங்க இருந்து. அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனி வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி அங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து குடிக்கிற டீல விஷத்தை கலந்து கொடுத்துருப்பா மயக்கம் மருந்த மாதிரி. இதெல்லாம் குடிச்சவனா அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனி அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு ஓடிடுவா. அங்கிருந்து தப்பிச்சு ஹரியானால ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் பாத்தீங்கன்னா இவங்களை பிடிச்சி கொடுத்தா லட்சக்கணக்கில் காசு வரும்னு சொல்லிட்டு ரூம்ல டாப்ல போட்டு வச்சிருப்பான். ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜரோட வைஃப் இவங்களை எப்படி அந்த புருஷன் அடிச்சு போட்டு இவங்களை வெளியே தப்பிக்க வச்சிருப்பா. தப்பிக்க வச்சு பார்த்தா ஹீரோட அப்பா அந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பான். அவன் ஹோட்டலுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோனி எல்லாம் பயந்துருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அங்கிருந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ வந்து நீங்க இவளை ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா என்னோட உடல் உறுப்பு அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா உயிரை விட இப்போ ஒரு பையனோட உடல் உறுப்பு தான் மெயினா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதிலே கை வைப்பான். ஆனா போற வழியிலே தன்னோட பொண்டாட்டிக்கு வலி ஏற்படுத்துது. இதனால அதெல்லாம் வீடியோ பிடிச்சி அவன் நெட்லையும் விட்டுறான். இது சீரியஸான விஷயம், ஒன்னாலதான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணோட அப்பா வந்து ஹீரோ போய் அடிக்க என் பையனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பையனோட அப்பாவும் அடிக்க இவங்க 2 பேருக்கு சண்டையே வருது. இப்ப பையனும் பொண்ணையும் பிரிச்சு